கேரளா ஸ்டேட்ல கோழிக்கோடு மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா கோவிந்தபுரத்தை சேர்ந்த தீபக் 41 வயது. அவர் பேருந்தில் போயிருக்காரு. பேருந்தில் கூட்டமாக இருந்திருக்கு. அப்போ அவர் ஒரு பெண் மேலே இடிச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. பார்த்தா அது பாலியல் தொந்தரவுன்னு சொல்லி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தீபக் வந்து அந்த நினைப்பில் அவங்க இடிக்கவே இல்லை. ஒரு வாட்டி தான் அடித்தாங்க. பஸ் வந்து கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு தான் போக முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பெண் வந்து இது பாலியல் தொந்தரவுன்னு சொல்லி அவங்க சோசியல் மீடியாவில் போட்டு அந்த வீடியோ பயங்கரமாக வியூஸ் போயிருக்கு. வியூஸ் போனோடனே தீபக்கு மன அழுத்தம் வருது. ஏன்னா அவர் தப்பான நோக்கத்தில் அவர் இந்த பொண்ணை இடிக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்த்தாங்க அந்த பெண் மேலே. அப்போ அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, இல்லைல்ல அவர் அந்த நினைப்பில் தான் இடித்தாங்க. ஒரு பொண்ணுகிட்ட வந்து பர்மிஷனே கேட்காம இடித்தாலும் அது பாலியல் தொந்தரவு தான் அப்படின்னு சொல்லி 2வது வீடியோவும் போட்டாங்க. அப்போ தான் மக்கள் எல்லாருமே அந்த வீடியோவே பார்த்தாங்க. பார்த்தா அந்த பஸ்ஸில் வந்து அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. கூட்டமான பஸ்ஸில் அவங்க வீடியோ எடுக்கும் போது அவங்க தான் இடிக்கிறாங்க. அது நம்மளாலே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு செல்ஃபி எடுக்கும் போது அவங்க தான் அப்பப்போ போய் இடிக்கிறாங்க. இவங்களுக்கு வியூஸ் வரதுக்காக இப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு ஒரு நபரே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி செயல் பண்ணுறது வந்து நிறைய ஆண்களுக்கு ஒரு பெண்கள் மேலே ஒரு கோவம் வர மாதிரி இருக்குது. அதுக்காக பெண்களுக்கு தப்பே நடக்கலலாம் சொல்லவே முடியாது. எத்தனையோ பெண்கள் பேருந்தில் போகும்போது நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பையனை இடிக்கிற மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு இந்த பையனை இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் அப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இது தப்பாக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய